என்ன முருகா, லவ்வர்ஸ் டேயே முடிஞ்சு போச்சு. நீ எனக்காக படிச்ச அந்த தேவதை இன்னமும் வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணாம அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? சாரி, அவ வேற ஒரு பையன் கூட லவ்வர்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கா. முருகா, நான் திருந்திடலான் இருக்கேன். மறுபடியுமா? சும்மா இல்ல முருகா, 1 மாசம் விரதம் இருக்க போறேன். சுத்தபத்தமா நான்வெஜ் கூட சாப்பிடாம. ஏய், போய் வேலையே பாருடா. என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? பாப்பமா, 1 மாசம் சுத்தபத்தமா நான்வெஜ் கூட சாப்பிடாம. நீ 1 நாள் இருக்கியா பாப்போண்டா. எங்க கிட்டேவா? நாங்கெல்லாம் யாரு? நம்மளே அவரோட மத்த பக்தர்கள் மாதிரி நினைச்சுக்கிட்டாரு போல இருக்கு. உனக்கு பிடிக்கும்னு நான்வெஜ் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னெல்லாம் இருக்கு பாரு. ஐயோ, எனக்கு வேணாம், நான் விரதத்துல இருக்கேன். என்னடா சொல்ற? விரதமா? ஆமா, முருகனுக்கு. டேய், நான் முருகன் கிட்ட சொல்லிக்கிறேன்டா. இந்தா கொஞ்சம் சாப்பிடு. இந்த பரவாயில்ல. என்னடா நீ இப்படி பண்ற? உனக்காக ஆசை இன்னும் ஒரு பீஸ் சாப்பிடு. ஏய், சூப்பரா இருக்கா? ஆடா பாவி. லோகா, முருகா, நான் சொல்றத பத்தி கேளு. இங்க நடந்த நான் உன்ன நம்புறேன். நிறைய பேர் என்ன கேலி செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க உன்னோட கடவுள் எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் நீ இருக்கன்னு எப்படி சொல்றது? அவங்கள நான் எப்படி நம்ப வைக்கிறது? நான் சொல்றத முதல்ல கேளு. கண்ணு, மூக்கு, கை, காலு, காது இது எல்லாமே வெளியவே இருக்கும். அது எல்லார் கண்ணுக்கும் தெரியும். பிரெயின், ஹார்ட், கிட்னி, லிவர் இது எல்லாமே உள்ளதா இருக்கும். அது ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் தெரியும். இது எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்ச உங்களால உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரிதான் நானும். எங்க இருப்பேன், எப்படி இருப்பேன்? எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? என்ன சொல்ல வர? என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறு மாற விளையாடுறான்ப்பா. ஆமா, இப்ப என்ன சொல்ல கொஞ்சம் மேல? பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை நாய். ராஸ்கல் வேடிக்கை பாக்குறீங்க. பிச்சு இந்த பக்கம் வந்து. ஏண்டா இருக்கிற இடத்த ஏன்டா அப்படி குப்பையா வச்சிருக்கீங்க? நீ என்ன சொல்லிக்கோ. இனிமே எதுக்குமே ஸ்ட்ரெஸ்ஸே ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்க. ஓஹோ, அப்படியா? ஆமா, இப்பதான் நீ குனிஞ்சா லைட்டா தலை தெரியுதடா. முடி நிறைய கொட்டுதோ? ஆஹா, ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான் போலயே. அவன் முன்ன மாதிரிலாம் இல்ல முருகா. நிறைய பொய் சொல்றான். சேர்த்த சரி இல்ல, பூரா பொம்பளை ஜோக். அவ்வளவுதான் சொல்லுதான் பாத்துக்க. எல்லாம் ஓனல்ல இதுதான் சொல்றேன். வரவா? டேய், என்னடா உன்னை பத்தி இவ்ளோ கேவலமா சொல்லிட்டு போறாரு? நீயும் அப்படிதான் பண்ற. இருந்தாலும் வெளியில எவ்வளவு கேவலமா பேசணுமா? இதுக்குதான் கூட 4 சொந்தக்காரங்க இருக்கணும்ன்றது. முருகா, இப்ப வந்துட்டு போறவனே என் சொந்தக்காரன் தான். டேய், என்னடா கப்பலுக்கு வந்த மாதிரி உட்கார்ந்துருக்க? அது ஒண்ணும் இல்ல முருகா. இந்த தெரு நாய்கள் எல்லாம் புடிச்சு கொல்லணும்ன்ற அளவுக்கு பேசிக்கிறாங்க முருகா. பாவம் இல்ல அது. பாருடா, அந்த நாயை சொன்னா இந்த நாய்க்கு கோவம் வருது. முருகா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் முருகா. டேய், நீங்க எல்லாம் பொசுன்னு டாக் வேணும், பொசுன்னு டாக் வேணும்னு பாரின் டாகா பார்த்து வளர்க்குறீங்க. அதுக்கு இதுகளை வளர்த்திருந்தா இதுகளுக்கு ஒரு வாழ்க்கையாவது கிடைச்சிருக்குமாடா. பாவம். இந்த படத்துக்கு நம்பர் ஒன்னும் தெரியாத மாதிரியே இவனை பத்தி ஒரு வாரம் பேசல. செத்தாண்டா. முருகன் அருளால எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா முடிச்சாச்சு. இனிமே கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம். நீங்க யாரு சார்? வணக்கம், நான் தான் சனி பகவான். உன்னை திருத்துவதற்காக வந்திருக்கிறேன். என்ன முருகா? கிட்ட பிடிச்சது உன்னோட நம்பிக்கை தான். 1000 முறை வீழ்த்தாலும் திரும்ப நீ எழுந்து நிக்கிறீல்ல, அந்த நம்பிக்கை தான். அதுதான் நீ. ஐ ப்ராமிஸ், இந்த வருஷம்
கண்டிப்பா உன்னுடைய காயங்கள் வலிகள் எல்லாம் கம்ப்ளீட்டா ஹீல் ஆகி உன் வாழ்க்கை அழகா மாறும். ஐ ப்ராமிஸ். டேக் கேர். சாங் ரெக்கார்டிங்கா சூப்பர்ரா. அப்படியே இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுடா. இவனும் நல்லா பாடுவான்டா. யாரு இவன்? நல்லா பாடுவான். இது கத்துக்கு காலங்காத்தால ஊரே எந்திரிச்சிருது. இது நல்லா பாடுமா? டேய் ப்ளீஸ்டா ஒரே ஒரு வாட்டியா. டேய் நீயே பாடும்போது அது பாடாதா? நீ பாட சொல்லு முருகா. சரி நான் பாடுறேன், அதை கேட்டுட்டு நீ பாடு பாப்போம். உன்னை விட்டா யாரு இருக்கா? என்ன இப்போ பொறுத்து ஜெயிச்சு பழனி மலை பஞ்சாம இருந்த எல்லாருக்கும் கொடுப்பேன். இப்ப பாடு. அவனை பிடிச்சி குருமா வைக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கூட்டி போயிரு. சேவல் சத்தம் ஸ்பீக்கரை பொழக்குது. வெற்றி